ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் ரொம்பவே பல சீரியல்கள் விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே மறக்க முடியாத ஒரு சீரியலாக இருந்துச்சு. ஸோ சீரியலில் குணசேகரன் அப்படின்ற கேரக்டர் மூலமாக தான் ரொம்பவே அந்த சீரியல் பிரபலமானாலும் அவர் திடீர்னு இறந்ததுக்கப்புறம் அதுக்கு பதிலாக வேறு ஒரு கேரக்டர் பண்ணப்போ அந்த சீரியல் டிஆர்பியில் ரொம்பவே லோ ஆகிட்டனால அந்த சீரியலை ரொம்பவே எமர்ஜென்சியாக முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. ஸோ அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் 2 வருமா அப்படின்னு நம்ம இயக்குனர் திருச்செல்வத்திட்ட கேட்டப்ப எதிர்நீச்சல் 2 வராது, பட் வேற ஒரு கதையோட சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சலில் ஜனனி அப்படின்ற கேரக்டர் பண்ண அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் 2ல் நான் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ட்விட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய என்ன அப்படின்னா நியூஸ் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் திருச்செல்வம் இயக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் 2 கிடையாது, விடாமுயற்சி அப்படின்ற ஒரு பெயரோட ஒரு கதையை தயாரிச்சிருக்காரு. தொல்காப்பியம் ஜீவானந்தம் எப்படி அந்த கேரக்டர் எல்லார் மனசுலையும் பதிஞ்சோ அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் என்ன அப்படின்னா இந்த சீரியலில் கொண்டு வர போகிறதாகவும் அதில் எதிர்நீச்சலில் நடித்த பலரும் கோலங்களில் நடித்த பலரும் பார்த்தீங்க அப்படின்னா நடிக்கவிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவயானி முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த சீரியலில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த சீரியல் எப்போ வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக சன் டிவியில் இதுக்கான ப்ரைம் டைம் கேட்டதாகவும் ஸோ 9 to 9:30க்கு வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கிடையில் மல்லி 3 முடிச்சு அப்படின்னு 2 சீரியல் என்ன அப்படின்னா ரொம்பவே விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனியா அப்படின்ற சீரியல் முடிச்ச கையோட இந்த சீரியலை ஒரு 2 மாதத்தில் களமிறக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.